பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது ஒரு பக்கம் கட்சி தலைவர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அவரு விஜய்க்கு போஸ்டர் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல யாரும் அதுல நான் பார்த்தது வரைக்கும் வருங்கால முதலமைச்சர் விஜய் அப்படின்னு யாரும் போடல. அதுல டெஃபினட்டா சொல்றாங்க விஜய் வந்து 2026 சிஎம் அப்படின்ட்டு. இந்த புசி ஆனந்துக்கு தான் நம்ம அடுத்த வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்னு போட்டு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அந்த போஸ்டர் ஒட்டுனது பல பேருடைய கவனத்தை ஈர்த்தது. சிறப்பா எதிர்கட்சிகள், அப்புறம் இந்த தாவிக கட்சிக்கு உள்ளேயே விஜய்க்காக கட்சிக்குள்ள வந்தவங்க, அவங்கதான் மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் நம்ம நினைக்கணும், வேற வழி இல்லை. இப்போதைக்கு அப்படிதான் வெளி தோற்றம் இருக்கு. அவங்களுக்குமே இத நல்ல நல்ல நாட் இன் குட் டேஸ்ட் அப்படின்னு இப்போ நினைச்சாங்க. அதனால என்னடா இப்படி வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா, இல்ல அவரே அடிச்சு ஓட்ட சொன்னாரா, இல்ல எதிர்கட்சிகளே ஒட்டுனதா சொல்றாங்க. அதுக்கான சாத்தியங்களும் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். வி கேனாட் ரூல் அவுட். ஏன்னா திமுக மாதிரியான கூட இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த ஐடி விங் அது எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியே இதுதானே. அதனால ஒருத்தர் பேரை கெடுக்கணும், குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கி விடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யலாம் தான், செஞ்சிருக்கலாம். நமக்கு யார் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகல. ஆனா அப்படி போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அதனால நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க. தாவிகாவுக்குள்ளேயே அப்செட் ஆயிட்டாங்க. விஜயுடைய கவனத்திற்கும் அது போயிடுச்சு. அதனால புசி ஆனந்த் பேசுனது நீங்க கவனிச்சிங்களா? அவர் வந்து எப்பா அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் முதலமைச்சரே கிடையாது, நான் வந்து ஒரு அடிமை, கொத்தடிமை, விஜய்க்காக அவருடைய காலடியிலேயே கிடந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முழுசையுமே வாழ்ந்துடுறேன் அப்படின்ற அந்த ரேஞ்சில் ஒரு கொத்தடிமை நான் அப்படின்றத சொல்லாம வார்த்தைகள்ல சொல்றாரு. அது வந்து இது பதவிக்காக இல்லை, நான் விஜயனுடைய அவருக்கு பிரமாணிக்கமா அவருக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு.